லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சக்தி அபியான் கர்நாடக மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். தங்களுக்கும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கும். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த வாக்கு திருட்டு குறித்து அம்பலப்படுத்திட்டு வராரு. நான் விரைவில் ஒரு ஹைட்ரஜன் குண்டு போட போகிறேன்னாரு. இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் மீண்டும் முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்கிறாரு. கர்நாடகா மாநிலத்தில் அந்த ஆலந்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் வாக்குகள் 6000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு இதை வெளியிட்டிருக்கிறாரு. போலி லாகின்களை பயன்படுத்தி நீக்கியிருக்கிறாங்க. அதற்குண்டான அந்த ஓடிபி, மொபைல் நம்பர் இது போன்ற ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிடணும், ஞானேஷ்குமார் வெளியிடணும். அதாவது திருட்டு பண்ணுறவங்களை காப்பாற்றுறதை விட்டுட்டு இந்த ஆதாரங்களை வெளியிடக்கூடிய வேலையை பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாரம் கெடு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, ஹைட்ரஜன் குண்டு இன்னும் ஓரிரு மாதங்களில் முழுமையாக நான் எல்லா ஆதாரங்களையும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை இது பண்ணுறாரு. அவருடைய இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நாட்டுக்கு பயங்கரமான ஆபத்து. ஏன்னா இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஈசி கமிஷன் நம்மளோட ஓட்டர் ஐடி தான் போச்சு, இதுக்கு பிரச்சனை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம முதல்ல நம்மளோட ஆதாரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்மளோட அரசு கையில நம்பிக்கையின் பேரில் கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா அரசு எந்த விதமாகவும் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதா ஆதாரோட நம்பிக்கை. இப்ப என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அடிப்படையில் சொல்லும்போது நம்மளோட மொபைல் நம்பர்கள், ஆதார் நம்பரோட ஆதாரங்கள் எல்லாத்தின் மூலமாக தான் இந்த ஓட்டர் ஐடிகள் அழிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இதே போல் ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம இந்தியால இருக்கிற அக்கௌண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் எடுத்தா என்ன ஆகும்? இவர் சொல்றது எனக்கு பர்சனலி பயமா இருக்கு. ஒரு ஓடிபி இல்லாமயே நம்மளோட ஓட்டர் ஐடியை எடுத்துற அளவுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இயக்கப்படுது அப்படின்னா இது நிஜம். ஏன் நிஜம் இருக்குன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதோட டெக்னிக்கலை நம்ம தமிழ்ல புரிஞ்சுப்போம் முதல்ல. உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு, எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, நான் உங்களுக்கு எனக்கு சொந்தம். நான் என்ன பண்றேன், உங்க ஐடி இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, திடீர்னு பார்க்கணும்போ உங்களோட ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் காணும். அப்ப நீங்க எனக்கு சொந்தமா இருக்கிறதுனால நான் போய் கேட்கிறேன், எங்க உங்க பேரு? ஏன் காணும்? அப்படிங்கிறப்ப, அத எலக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் குடுத்து, நான் இந்த மாரி ஊர விட்டு போறேன். அதனால என்ன டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதா தகவல் வருது. நான் எந்த தகவலுமே நீங்க என்ன சொல்றீங்க? நான் எந்த தகவலுமே குடுக்கல. ஆனா என் பேர காணோம். நான் இத இன்னும் ஆராய்ச்சி பண்றேன். இன்னும் ஆராய்ச்சி பண்றப்ப இந்த லெட்டர் குடுத்தவங்க வேற யாரோ. அப்ப நீங்க போய் கேட்கிறீங்க, என் பேர்ல நீ ஏன் லெட்டர் குடுத்த? ஏன் என் பேர்ல நீ ஓடிபி வாங்கி நான் ஊர விட்டு இல்லைங்கிறேன். நான் இந்த ஊர்ல தானே 20, 30 வருஷமா இருக்கேன். நான் எந்த ஊருக்குமே போவே இல்லையே. எதுக்கு நான் ஊர விட்டு போனேன்னு டெலிஷன் பண்ணேன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. நான் ஒரு ஊர்ல கிடக்குற அப்பாவி. என்ட்ட இருக்கிற மொபைல பட்டன் மொபைலு. என்ட்ட போய் நீங்க போய் உங்க மொபைல நான் டெலீட் பண்ணேன்னா, அவங்க சிரிக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? திருப்பி என்கிட்ட வரீங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறீங்க. அப்பதான் நெறைய விஷயங்கள நான் பார்க்கிறேன். அங்க ஆயிரக்கணக்கான பேர் இப்படி டெலீட் ஆயிருக்கு தெரியுது. இந்த ஆயிரக்கணக்கான பேர்ல 14 பேரு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஆளோட பேரு மொபைல் நம்பர் வழியா தான் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் 12, 13 நிமிஷத்துல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது, இதற்காக சாஃப்ட்வேர் கும்பல் ஒன்று வேலை பார்த்திருக்கு. கார்டு மேல 4 நம்பர் இருக்கும் சொல்லுங்கன்னு சொல்ற கும்பல் இருக்குல்ல. அதே போல ஒரு திருட்டு கும்பல் செய்யப்பட்டிருக்கதா இது சொல்றாங்க. இந்த திருட்டு கும்பலை அலோ பண்ணினது ஈஸி தான் அப்படின்னு நம்மளோட ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இதெல்லாம் அடிப்படை ஆதாரமற்றவை இதெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் தேர்தல் ஆணைய பதிவு. என்னோட ஐடி காணா போயிடுச்சு. என்னோட ஓட்டு காணும். ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து என் ஓட்ட காணும்னு ஒருத்தர் வந்தாரு. அந்த கதையெல்லாம் இல்ல. இது நிஜமாவே ஓட்ட காணும். அப்ப என் ஓட்ட யார் டெலீட் பண்ணானே எங்க ஊர்ல இருக்கவன் தான் டெலீட் பண்ணிருவான். நீ ஏன்டா டெலீட் பண்ணேன்னு போய் கேட்டா, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறான். நீங்க இப்ப ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் இல்ல, இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு போலி லாகின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஓடிபி நம்பரு, மொபைல் நம்பர் இதெல்லாம் அந்த ஆதாரத்தை வெளியிடுங்க, ஒரு வாரம் கெடுன்னு சொல்கிறாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்னு தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்குறாங்களே. ஏற்கனவே நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம், இதெல்லாம் அடிப்படை ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறாங்க.
தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையம் தான். நீங்க பேங்க்ல போய் லாக்கர்ல பணம் வைக்கிறீங்க. அந்த பேங்க் லாக்கர் பணம் யாரோட பொறுப்பு? பேங்கோட பொறுப்பு. உடனே பேங்க் என்னைய எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் டெய்லி வந்து ஒருத்தன் வந்து திருடிட்டு போவான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா? நீங்க அந்த பேங்க்ல போய் லாக்கர் வைப்பீங்களா? மாட்டீங்களா? பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க ரூ. 1000 பணம் போடுறீங்கங்க. அப்ப டெய்லி உங்க ரூ. 1000 வந்து டெய்லி ஒருத்தன் ரூ. 100 எடுத்துட்டு போயிடுறான். அது பேங்க்ல சொல்றோம். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. பேங்க்லேருந்து யாரோ உங்க சாஃப்ட்வேர திருடி உங்களோட பணத்த எடுக்குறான் அப்டின்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. யாரோ திருடனுக்கு நான் எப்படி பொறுப்பாகணும்? ஒரு பேங்க் பதில் சொன்னா என்ன அர்த்தம்? ரெக்டிஃபை பண்ண வேண்டியது பேங்க் சாஃப்ட்வேரா? நம்பளையா? இங்க நம்மளுக்கு எலக்ஷன் கமிஷன தவிர்த்து நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேங்க் தான். அது எலக்ஷன் கமிஷன். நம்ம ஓட்ட அங்க தான் பத்திரமா சேர்த்து சொல்லி வச்சிருக்கோம். எலக்ஷன் கமிஷன் அங்கருந்து அமைப்பு. அது அரசியல் சாசனம் கிடையாது. அந்த அமைப்புல நம்ம ஓட்ட எல்லாத்தையும் வச்சிருக்கோம். அந்த ஓட்டோட லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கு. அவ்வளோதான் எலக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம். அத தாண்டி வேற எந்த அரசு அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்க சரிபார்க்க வேண்டிய வேலை மட்டும் தான் அவங்களுக்கு. நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்த வச்சிருக்கோம், நம்ம பேங்க்ல பொறுப்பு குடுத்து வச்சிருக்கோம். அப்ப அந்த பணத்த பத்திரமா பார்க்க வேண்டியது பேங்கோட பொறுப்பு. இல்லாட்டி மத்திய அரசு அந்த பேங்க நீக்கிட்டு, இந்த பேங்க நீங்க ஒர்க் பண்ணல, வேற பேங்க்கு போங்கன்னு சொல்ல வேண்டியது அதோட பொறுப்பு. இப்ப எலக்ஷன் கமிஷன் யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்லி பொறுப்புலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா, அது அவங்க சாஃப்ட்வேர். இல்ல விளக்கம் குடுக்குறாங்கல்ல. சாஃப்ட்வேர அவங்க சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. இல்ல விளக்கம் குடுக்குறாங்கல்ல. அதாவது இப்ப 6000 ஓட்டுன்னு சொல்றீங்க. அதாவது இது இந்த மாநிலத்த விட்டு வெளிய போய் வேற மாநிலத்தில போனவங்க இப்ப ராகுல் காந்தி கூட சொல்றாரு, ஆ ஆந்திரா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து கர்நாடகா ஓட்டுகள நீக்க சொல்லி அப்ளிகேஷன் வந்திருக்குன்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. உண்மையாவே வேறு மாநிலத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, 2018ல அந்த இடத்துல பாஜக ஜெயிச்சு, இப்ப 2023ல காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஆதாரத்தை நாங்க சொல்றோம். அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கும் பொழுது எதுக்கு அவங்க ஃபோர்ஜரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லல்ல. இது வந்து ஸ்மார்ட். எப்படின்னா, அந்நியன்ல சொல்லுவாங்கல்ல, நம்ப வந்து இத 1 வருஷமா பேசிட்டு இருக்கோம். ஆஷிஷ். நீங்க நல்லா நெனச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை கவனிக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1 வருஷமா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? காங்கிரஸ் கூட சரியா இத பத்தி பேசல. நம்ம மக்கள் பேசணும். நம்ம ஓட்டு போயிடுச்சுங்கிறத திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்டின்னா, சிவிக் சொசைட்டி ஆள்கள் ஜூலை 28ஆம் தேதியிலேருந்து பர்கலா பிரபாகர் தலைமையில ஒரு மீட்டிங் போட்டோம். அங்க இத பத்தி பேசி அவர் தான் யாருன்னா, நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட். அவரு தேவசகாயம் அந்த மாரி பெரிய ஆட்கள் வந்து காங்கிரஸ்க்கு அழுத்தம் குடுத்தாங்க. ஏன் அப்டின்னா, மக்களோட ஓட்டு நீங்க காங்கிரஸ்க்கு போடுங்க, பிஜேபிக்கு போடுங்க, யாருக்கு வேணா போடுங்க. ஆனா உங்களோட ஓட்டு இருக்கணும். அதுதான் ஜனநாயகம். இத்தன நாள் நம்ப காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க அப்டின்னு மட்டும் தான் பேசுறது நம்ம வேலையா இருந்தது. இன்னைக்கு நம்ம வேலை நம்ம வரலாற்றிலேயே இத்தன வருட சுதந்திர தினத்துல உங்க ஓட்ட பத்திரமா வச்சீங்க. அதுவே திருட்டு போகுது. ஏங்க ஓட்டோட சாஃப்ட்வேர் திருட்டு போச்சுன்னா, நம்மளோட பேங்கோட சாஃப்ட்வேர்க்குலாம் என்ன கதி? அரசாங்கத்த நம்பி தானே அத்தன தகவலையும் குடுத்துருக்கோம். இன்னைக்கு ஓட்டு போகுது அப்படிங்கிறப்ப, நாளைக்கு பணம் போகுது. இந்த ஓட்டு போகுறதையே நம்மளால கேட்க முடியல. ஏன்னா பணம் போகுதுன்னா யார்ட்ட கேட்பீங்க? பேங்க்கும் சொல்லலாம்ல நாளைக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. எங்க சாஃப்ட்வேர் சரியில்லன்னு. சொல்லாம கிடையாதா? இதுக்கு ஈஸியா என்ன பண்ணணும்? உடனே இதன் மூலமாக யார்ட்ட நாங்க வந்து கான்ட்ராக்ட் குடுத்துருக்கோமோ, அவங்களெல்லாம் நீக்குறோம். இதையே ரெக்டிஃபை பண்றோம். ஒரு ஓட்டு போனாலும் அது எங்க பொறுப்பு தான். ஒவ்வொரு தொகுதியிலும் காங்கிரஸ் அதிகமா இருக்கிற இடங்கள்ல அதிக அளவுல நீக்கப்பட்டிருக்காங்க. ஃப்ளூக்ல அதையும் மீறி தான் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா, மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு இருக்கும் பாருங்க. நம்ம கர்நாடகால பேசிட்டு இருக்கோம், மகாராஷ்டிரால பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல உங்க ஓட்ட நீங்க முதல்ல போய் ஈசில போய் பாருங்க. 30,00,000 ஓட்டுகள் தமிழ்நாட்டுல மட்டுமே நீக்கப்பட்டிருக்கு. உங்களோட அடிமடியிலேயே நெருப்பு வச்சாச்சு. நான் கர்நாடகாலேருந்து பேசுறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே கர்நாடகாவோட ஆதாரங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா, இங்க இங்க ஆளும் கட்சியா இருக்கறனால, கர்நாடகா போய் திருப்பி திருப்பி சிஐடிகள் 18 தடவ கேஸ் போட்டிருக்கு. அப்பயும் தமிழ்நாட்டுல இன்னி வரைக்கும் நம்ம என்னதான் ஸ்ட்ரிக்ட்ன்னு சொன்னாலும், உங்க தொகுதியில உங்க பூத் ஏஜென்ட்டே 4 ஓட்டு போச்சுன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. 4 ஓட்டு உன் ஓட்டர் லிஸ்ட்ல இல்லேங்கிறதோட அவங்க முடிச்சுப்பாங்க.
அப்படிதான் பிஜேபி நெறைய இடத்துல போன தடவ 2ண்ட் இடத்துல வந்திருக்கு. ஆல்ரெடி போயிடுச்சு. 0.5% இது 7% வரைக்கும் தமிழ்நாடுல பல தொகுதிகள்ல ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு. இது போன வருஷமே டேட்டாக்கள் நாங்க சொல்ற டேட்டா கிடையாது. எலக்ஷன் கமிஷன் குடுத்த டேட்டால இருக்கு. ராகுல் காந்தி சொல்றது எப்படி திருடப்பட்டிருக்குங்கிறது தான். இத்தன நாள் எப்படி திருடப்பட்டிருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. அப்படிங்கிறப்போ ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர்ல நம்மளோட ஆதார் கார்ட வச்சே விளையாடி இருக்காங்க. இது மிகப்பெரிய நாட்டுக்கான ஆபத்து. இல்ல இத நம்ம அப்படியெல்லாம் நீக்க முடியாது. ஆன்லைன்ல அப்படிலாம் நீக்க முடியாதுன்னு தானே தேர்தல் ஆணையம் விளக்கம் குடுக்குறாங்க. ஒரு வாக்காளர ஆன்லைன்ல நீக்க முடியாது அப்படிங்கிறாங்க. நீக்க முடியாம எப்படி நீக்கியிருக்காங்க? நீக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் எப்படி நீக்கப்பட்டிருக்கு? ஏன் நீக்கப்பட்டிருக்கு? ஏன் இதற்கான நடவடிக்கை எடுக்க முடியல? இந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி யாரு? ஏன் அந்த கம்பெனி மேல நீங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் தேர்தல் ஆணையர் பதவி விலகி தேர்தல் ஆணையத்த தனிப்பட்ட முறையில நடைபெற விடவில்லை? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? நம்மளோட நேபாள் மாதிரியோ, ஸ்ரீலங்கா மாதிரியோ மக்கள் புரட்சி செய்யக்கூடிய நாடு வந்து தாங்காது இந்தியா. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓட்டு திருடிட்டு இருக்கோம்னு. ஆனா அத ஜனநாயக ரீதியா தான் நம்ம ஜெயிக்கிறோம். ஜனநாயக ரீதியா ஜெயிக்கிறதுக்கு ஓட்டு முக்கியம். அதுவே திருடி இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு போராட்டம், புரட்சி எல்லாம் வெடிச்சதுன்னா ரொம்ப டேஞ்சர். அப்ப ஜனநாயக ரீதியா எல்லா மக்களும் என் ஓட்டு எங்கங்கிறதுல தீர்மானமா இருங்க. உங்க ஓட்டு திருடப்பட்டு இருக்குன்னா இன்னைக்கே கேள்வி கேளுங்க. இல்ல ஜனநாயக முறைப்படி தானே தேர்தல் நடக்குது. இப்ப எதிர்க்கட்சிகள், இப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறதால ஜனநாயக மக்கள் முறைப்படி குழப்பமா இருக்கு. நடக்கலை. இந்த தேர்தல் திருடப்பட்டிருக்கு. 2024ஆம் ஆண்டாம் தேர்தல் திருடப்பட்டிருக்கு. திருடப்பட்டிருக்கு என்று முதலில் அனௌன்ஸ் செஞ்சது பர்கலா பிரபாகர், நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட ஹஸ்பண்ட். உறவுதான், தனிப்பட்ட மனிதர். அவர்தான் முதலில் விசில் ப்ளோயர். இதுக்கு முன்னாடி நிறைய விசில் ப்ளோயர் இருக்காங்க. இப்ப ராகுல் காந்தி ஒரு விசில் ப்ளோயர் வச்சுதான் சொன்னார் எப்படி திருடப்பட்டிருக்கு அப்படின்னு. ஒரு வருடமாக நாம் ஒரு தவறான அரசு தேர்ந்தெடுத்த அரசில் தான் இருக்கும். நம்மளோட ஆளும் கட்சி அல்ல, இது மக்களோட ஆட்சி கிடையாது. தேர்தலை மாற்று வழியில் எடுத்து ஒவ்வொரு ஓட்டு பூத்திலும் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக 10 ஓட்டு, 20 ஓட்டு, 30 ஓட்டுன்னு எடுத்து, அதை தவிர சாஃப்ட்வேர் மூலமாக சில ஓட்டுகளை சேர்த்து கள்ள ஓட்டுகள் போட்டு, இதை ஒரு திட்டமிட்ட சதியாக இந்தியா முழுக்க வலைக்கரங்களாக ஒரு டேட்டா லேபிளிங், டேட்டா மைனிங், ஒரு ஐடி இன்ஜினியருக்கு இதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னு நல்லா புரியும். நம்மளுக்கு புரியறது கஷ்டம். இல்ல ஆரம்பத்தில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே வச்சிருந்தாரு. இப்போ ஒரு குற்றச்சாட்டு மீண்டும் வைக்கிறாரு. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல மிகப்பெரிய நைட்ரஜன் கொண்டு முழு ஆதாரத்தையும் வெளியிடுவேன்னு சொல்றாரு. ஆனா தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக மறுக்கிறாங்கல்ல. ஒன்றிய அரசும் வாய் திறக்கல, தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக எப்படி போகும்னு பாக்குறீங்க? 18 முறை சிஐடி வந்து மனு குடுக்கறதுங்கிறது விளையாட்டு கிடையாதுங்க. ஒரு மாநில அரசோட சிஐடி ஆதாரம் இல்லாமயா மனு குடுக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி குடுத்தா ஆதாரத்தை சிஐடிய பார்த்து ஊர் சிரிக்காது. ஆதாரத்தை கேட்டு மனு போடுறாங்க, ஆனா கொடுக்க நீங்க மாட்டாங்க. வந்து அரசியல்வாதிகள் பேச்ச விடுங்க. அரசோட சிஸ்டம் எப்படிங்க போய் சேரும்? ஒரு மாநில சிஐடி எங்களுக்கு ஓடிபி குடுங்க. எங்களுக்கு எங்கேருந்து ஓடிபி வந்ததுன்னு சொல்லுங்க. எப்படி இந்த புது நம்பர்கள் இல்லாத நம்பர்கள்ட்டேருந்து வந்ததுங்க? இந்த நம்பர்கள் ஓட்ட எடுக்கிறதுக்கான என்ன அதிகாரம் இருக்குங்கிறதே சொல்லுங்க. எப்படி சாஃப்ட்வேர்ல போய் இந்த நம்பர்கள் வந்து விளையாண்டுச்சுன்னு சொல்லுங்க. அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுக்கு ஏன் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லல? கேட்டதுக்கு எங்களுக்கு தெரியாது, நாங்க கான்ட்ராக்ட் குடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கான்ட்ராக்ட் குடுத்த கம்பெனி யாரு? ஏன் அதன் மேல் வெள்ளை அறிக்கை விடவில்லை? அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்லங்க நம்மளுக்கு. புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுக்கு வந்து பெரியார்லாம் உன் அறிவை யூஸ் பண்ணுன்னு சொல்ல வேண்டாம். உனக்கே தெரியணும் அது. அவர் 1930ல சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு 2025 ஏஐ வந்தாச்சு. சாட் ஜிபிடிய சர்வசாதாரணமா யூஸ் பண்ணியிருக்கோம். கூகுளே ஜெமினி தான் குடுக்குது. கூகுள் குடுக்கல. இன்னைக்கு மேப் இல்லாத காரே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்விக்கி யூஸ் பண்ணாத ஆள் யார் இருக்காங்க சொல்லுங்க? யூபர் யூஸ் பண்றோம். எல்லாமே யூஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப ஒரு அடிப்படை அறிவோடு என் ஓட்டு எப்படி திருட்டு போச்சு? என் சாஃப்ட்வேர யார் இது பண்ணா? ஆதார் கார்டு மூலமா பணம் திருட்டு போகுதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? பேங்க்ல இருந்து நம்ம பணத்த எடுக்குறாங்க, திருட்டு போறாங்க, ஒரு ஓடிபிய வச்சு எடுக்குறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா?
ஆனா இத விட ஆபத்து என்னன்னா, நம்மளோட ஓடிபியே யாரோ தப்பா போட்டு எடுத்திருக்காங்க. அப்படின்னா, நம்மளோட ஈசில இருக்கிற சாஃப்ட்வேர் திருடப்படக்கூடிய மிக எளிதான சிஸ்டம்ல தான் இருக்கு. சைபர் செக்யூரிட்டியே இல்ல. அத விட ரொம்ப பிரச்சனை நம்ம ஆதார் கார்டுக்கே சைபர் செக்யூரிட்டி இல்ல. அப்படின்னா, இந்த ஆதார் கார்ட வச்சு தான் நம்ம ஜிபே பண்றோம். ஆதார் கார்ட வச்சு தான் ஐடி கட்டுறோம். ஆதார் கார்ட வச்சு தான் எல்லாம் பண்றோம். அப்பனா என்னோட செக்யூரிட்டி என்ன? பகல்காம்லயும், புல்வாமாலயும் நம்ம காப்பாத்துறது முக்கியம் இல்ல. நம்பளோட ஆதார் கார்ட காப்பாத்துறது அத விட எல்லாத்தையும் விட முக்கியம். ரொம்ப பெரிய ஓட்ட நம்மளோட ஆதார் கார்ட்லயும், ஓட்டர் ஐடிலயும் சாஃப்ட்வேர்ல இருக்கு. இத உடனடியா சரி பண்ணல அப்படின்னா, இதன் வழியாக வெளிநாட்டுலேருந்து யாரோ ஒருத்தர் நம்ம பணங்களையோ, சொத்துக்களையோ சூறையாடுறத, நம்ம பிசினஸையோ இப்ப நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கங்க. ஒரு மெயில் வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போலி மெயில் ஐடி உருவாக்கி, அந்த ஆர்டர எனக்கு எடுத்து, நம்ம சப்ளை பண்ற மாரி இன்னொரு கம்பெனில சப்ளை போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்படி என்ன வேணாலும் நடக்கும் நம்மளுக்கு. நம்மளோட சைபர் செக்யூரிட்டி சிஸ்டம்ல முழு கோளாறு வந்தாச்சு இப்ப. இன்கம் டாக்ஸ் இதே ஈசில வந்தது இன்கம் டாக்ஸ்ல வந்ததுன்னா நம்ம அவுட்டு. ஈசில வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர்ல வந்தா நம்ம அவுட்டு. அப்ப ஒரு பேங்கோ, ஒரு ஐடியோ இல்ல ஒரு ஷேர் மார்க்கெட் ஆப்பு அதுலலாம் வந்துன்னா நம்ம ஷேர்ஸ்லாம் யாராவது திருடிட்டு போயிடுவாங்க. யாரோ ஒருத்தன் வித்து காசு எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா ஓடிபியே நம்மள்ட்ட இல்லையே! அப்படிங்கிறப்ப அதோட சம்மந்தப்படுத்தினா தான் இதோட ஆழம் தெரியும் நம்மளுக்கு. நம்மளோட ஈசில சைபர் செக்யூரிட்டியோட லீக் இது. இல்லாட்டி வேண்டுமென்றே லீக் செய்யப்பட்டிருக்கு. ஈசி குடுக்கிற பதில்களை பார்த்தால், சிஐடிக்கே இந்த மாரி பதில குடுக்கும்பொழுது, நம்ம சினிமால சிஐடின்னா எவ்ளோ பெரிய ஆளுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சிஐடி அமைப்புக்கே இந்த பதில்களை கொடுக்கும் பொழுது, அவர்கள் தெரிந்து செய்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு தான் வர வேண்டியிருக்கு. ஈசி மேல தப்பா, ரைட்டான்னு பேசல. இவங்க பதில் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு தெரியும். ஆனா நான் பதில் சொல்ல மாட்டேன். அப்படிங்கிற மாதிரியான ஆளும் அரசை தவறாக செலக்ட் பண்றதுக்கான ஒரு டூலா தான் ஈசி இருந்திருக்கு. அது வெறும் வெளியில இருக்கிற அமைப்புகள், தன்னார்வலர் அமைப்புகள் மூலமாக மட்டும் நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி வைக்கும் குற்றச்சாட்டு. உங்கள் ஓட்டு திருடப்பட்டிருக்கா இல்லையான்னு இந்த நிமிஷம் போய் செக் பண்ணுங்க. ஈசி வெப்சைட்டுக்கு போங்க. உங்க ஓட்டர் ஐடி உயிரோட இருக்கா, செத்து போச்சான்னு பாருங்க. உங்களோட ஓட்டு எல்லாத்தையும் விட முக்கியம். உலகத்துல எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் உங்களோட ஓட்டு. இல்லாட்டி என்ன அநியாயம் நடந்தாலும் உங்களால ஆட்சியை மாத்த முடியாது. நம்மள்ட்ட இருக்கிற இதுவே திமுக ஆட்சியோ இப்ப ஆளுங்கட்சி திமுக தான். நாங்க இந்தியா கூட்டணி தான் இங்க இருக்கு. இருந்தாலும் தவறு செஞ்சா இந்த ஆட்சியும் மாத்தணும். தவறு செஞ்சா காங்கிரஸ் ஆட்சியும் மாத்தணும். தவறு செஞ்சா பிஜேபி ஆட்சியும் மாத்தணும். அப்படிதான் நம்ம மாத்திட்டு இருந்திருக்கோம். அப்பதான் தவறு செய்ய மாட்டோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கும். எங்களோட ஆட்சி நாங்க ஓட்ட திருடியாவது நாங்க வந்துடுவோம். மக்களுக்கு மதிப்பு இல்ல அப்படின்னா, நாளைக்கு புரட்சிகள் வெடிக்கக்கூடிய அபாயம் அடியில ஒரு பாம் இருக்கு. நம்ம ஜனநாயகம் வழியா மட்டும் தான் ஜெயிக்கணும். ஜனநாயகம் மட்டும் எந்த விதத்திலயும் இந்த நாட்டுல தோத்துடக்கூடாது. முதல்ல உங்களுக்கு ஓட்டு இருக்கான்னு பாருங்க. ஜனநாயகத்த முதல்ல காப்பாத்தும். அதை தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. நிறைய தகவல்கள நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.